அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிட்ஸ் ஸ்பெஷலான வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு 5 நிமிஷத்துல எவ்வளவு ஈஸியா ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச் தான் செய்யலாம்னு பார்க்க போறோம். ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச்சா? ஆனியன் டொமேட்டோ சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 4 பீஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பொருளெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம், தக்காளியை கட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம், மல்லியை கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் காய்கறியும் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து இதை ஒன்று சேர்த்துக்கோங்க. ஆனியன் சாண்ட்விச் நினச்ச உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. நம்ம போட்ட மசாலா எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதில் கடைசியாக கொஞ்சம் சாட் மசாலா யூஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க வெஜிடபிள் மிக்ஸை ப்ரெட் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மேலாக இன்னொரு ப்ரெட் எடுத்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது அது கீழே விழுகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம இன்னொரு ப்ரெட்டையும் இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரெட் பீசஸ் ரெடியாக இருக்குது. அடுத்து இதை டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு டவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் பட்டர் சேர்க்குற அந்த டேஸ்ட்டு வராது. சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை உள்ளுக்க வச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தோசை கரண்டி வச்சு லைட்டாக மேலே அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்படி நம்ம கொடுக்குறப்ப அந்த வெஜிடபிள் மிக்ஸ் ப்ரெட்டோட நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ மேலாக 1 டேபிள் ஸ்பூன் போல் மறுபடியும் கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ஆனியன் சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும், லோ ஃப்ளேமில். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நினச்ச உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், மார்னிங் டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட டோஸ்ட் வந்திருக்குண்டு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் ஓரளவுக்கு ப்ரெட் டோஸ்ட்டாகி இருக்கணும். அப்போ தான் நம்ம வாயில் கடிச்சு சாப்பிட்றப்ப அந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் டோஸ்ட்டை எடுத்து பார்க்கலாம் எந்த மாதிரி வந்திருக்குண்டு. விற்கும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம இதை டொமேட்டோ சாஸில் வச்சு கொஞ்சம் சாப்பிட்லாம். பார்க்கும்போதே எம்மி எம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.